அதுல் சுபாஷ் கேஸை தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெல்லி பேக்கரி கேஸ். கஃபே ஓனருடைய ஒரு இன்சிடெண்ட் தான் பார்க்க போகிறோம். இவருடைய பெயர் புனித் குரானா. டெல்லியை சேர்ந்தவர். நியூ இயர் அன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு போயிட்டாரு. எதற்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கேசஸ் இன்க்ரீஸில் இருக்குன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். இந்த வீடியோவை ஒரு 3 வகையாக பார்த்துடலாம் ஆஸ் யூஷுவல். முதல் விஷயம் என்னன்னா, என்ன ஆக்சுவலாக நடந்த இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத பற்றிய ஒரு விவரத்தை பார்த்து விடலாம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற அந்த இரண்டாவது விஷயம் என்ன ஆக்சுவலாக இந்த ட்ரிகருக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிற ட்விஸ்ட் என்ன, ஆர் ரதர் ஷாக்கர்ஸ், அண்ட் அதுலேருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம் என்ன ஆக்சுவலாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித் குரானா அப்படின்றவர் டெல்லியை சேர்ந்தவர். இவர் மணிக் பாஹ்வா அப்படின்ற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லா இதாக தான் போயிட்டு இருந்தது. பிஸ்னஸ்லேயும் சரி, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வர வர புனித் குரானா மேலே உள்ள ஒரு ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பித்தது. இந்த விஷயத்த இவங்க புனித் குரானா வீட்லேயே சொல்கிறாங்க, எங்களுக்கு அதை பற்றி ஃபுல் அவேர்னஸே இல்லை அவர் இருந்தவரை. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் எங்களோட ஷேர் பண்ண மாட்டார். ஏன்னா அவருடைய திங்கிங் எப்படின்னா, நான் எதுக்கு அனாவசியமாக என்னுடைய மேட்டரை சொல்லி அவங்கள டென்ஷன் படுத்தணுன்ற மாதிரி ஒரு அவுட்லுக்கில் தான் அவர் நல்ல ஒரு விஷயத்தை அவருடைய இதுலேயே என்னுடைய ப்ரெஷர் நானே வச்சுக்கிறேன்ற மாதிரி இருந்திருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருந்து அதற்கு பிறகு ஒரு வீடியோக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சாதாரணமாக ஆரம்பித்து அவங்க த ஒய்ஃப் ஃபீல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்திருக்காங்க. அவங்க பேச ஆரம்பித்த உடனே இவரும் விஷயங்களே ரொம்ப கூலாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு. சடனாக அவங்க பொங்கி பயங்கர லெவலில் ஒரு டீசன்ட் லாங்குவேஜ் எல்லாம் விட்டு ரொம்ப மட்டமான ஒரு லாங்குவேஜில், ரொம்ப மட்டம் தட்டும் விதமாக ஒரு லாங்குவேஜில் பேசின வீடியோ இருக்கிறது. அதை நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம். சொல்ல வர விஷயம் அது கிடையாதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இப்போ 2வது பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது எந்த மாதிரி விஷயங்கள் இதை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் போன வருடம், அதாவது போன வருடம் சொல்லும்போது 2023லேயே அவருடைய இந்த குரானாவுடைய ஃபாதர் இன்லாவோட இவர் பேசியிருக்காரு. ஏதோ ஒரு 2 கோடி இல்லை 3 கோடிக்கு ஒரு ஃப்ளாட் எக்ஸ்சேஞ்ச் இது சம்மந்தமாக ஒரு பேச்சு நடந்திருக்கு. அதை கூட அவர் அவருடைய டென்ஷன் அவர்கிட்டே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதே தொடர்ந்து பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி இதில் பிஸ்னஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் தொடர்பாக பல ப்ராப்ளம்ஸ் பேசும்பொழுது எனக்கு உங்கள்கிட்ட சப்போர்ட் இல்லைன்ற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஸோ இந்த விஷயம் நடக்கும்பொழுது பயங்கர லெவலுக்கு அவங்க பேசினது இவருக்கு ஒற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் தெரிகிறது. ஸோ இந்த நிகழ்வுக்கு பிறகு அவருடைய நியூ இயர், இந்த புது வருடத்தில் அவர் அவருடைய ஃப்ளாட்டில் தூக்கில் தொங்கி சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுதான் 2வது பாகம் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ 3வது பாகத்துக்கு வருவோம். ட்விஸ்ட் ஆர் ஷாக்கர் அப்படின்ற அந்த இதை பார்த்துடலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் ஹெவியாக இவரை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக. ஸோ இதை தாங்க முடியாமல் அவர் ஒரு கட்டத்தை அடைந்து விட்டார். இனிமேல் இந்த மாதிரி இருக்கிறத விட
எல்லாருக்கும் வந்து நம்ம இது சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது நிகழ்ந்திருக்குது. அதுல் சுபாஷ் கேஸில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அவரும் மனம் உடைந்து, ஆனால் அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற இதில் போயிட்டாரு. பட் இவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போன மாதிரி தான் தெரிகிறது. விஷயங்கள் அப்படிதான் நகர்ந்திருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல பல அதுல் சுபாஷ்கள் உருவாக்கப்படுகின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. நம்மளுடைய சட்டம் இதை வந்து திருப்பி ரீலுக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். இதில் கோர்ட்டு ஏதோ ஒன்றும் சொன்ன மாதிரி விஷயங்கள் வரவில்லை. ஆனால் அதுல் சுபாஷ் கேஸ்லேயே கோர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, விமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்றது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் அந்த ஆங்கிளில் வந்து கேட்டிருந்தாங்க கோர்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. சுதந்திரம் அப்படின்னு கொடுக்கும்பொழுது 2 சாராரும் வந்து சரியாக இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். யாராவது ஒரு சாரார் வந்து பலவிதமான இதில் வந்து வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாகிவிடும் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்து இந்த வீடியோ பதிவை பற்றி என்ன இருக்கிறது? எந்த மாதிரி நினைக்கிறீங்க? விமன்ஸ் ரைட்ஸ் கரெக்டாக தான் இருக்கா? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செக்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இல்லை உங்களுடைய வேறு ஏதாவது நல்ல சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. இதில் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது வந்து சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். ராதர் அது ஒரு கோழைத்தன்மையானது, ஒரு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கும், இந்த மாதிரி எப்போவுமே கொலை என்பது ஒரு குற்றமாக கருதப்படுவது போல் சூசைடும் ஒரு குற்றம் தான் அப்படின்றது தான் வந்து ஒரு செய்தியாக வருகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த மாதிரி சிஸ்டம் அமைத்தால் விஷயங்கள் நல்லபடியாக நகரும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து முன்னாடி சொன்னாங்க விமன்ஸுக்கெல்லாம் வந்து ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி, இப்போ விமன்ஸ் ரைட்ஸ்னு வந்துருச்சு. இப்போ அது வேற ஒரு ஆங்கிளை எடுக்கின்றனவா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன்னா பல பேர் இதை வந்து எனக்கு அட்வான்டேஜ் விமன்ற மாதிரி போயிட்டு இருக்கோ அப்படின்ற பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து குரல்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டாங்க. இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை இந்த பதிவிற்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நான் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.